வணக்க நண்பர்களே, நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். அரிதான நாணயங்கள் வரிசையில் இன்று இந்த வருடம் 2025 அரிய ரேர் நாணயமாக வெளிவந்துள்ள இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா 2015 நாணயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே. நாணயங்களின் உண்மைத்தன்மை அறிய நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ் அண்ட் ஷேர் செய்யும் நண்பர்களே. 2014 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நமது நாட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பொது உரையாற்றினார். அப்பொழுது ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கொண்டாட பரிந்துரைக்க வேண்டும் என்று ஐநா பொது சபையில் வேண்டுகோள் வைத்தார். எனவே ஐக்கிய நாடுகள் சபை ஆலோசித்து ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது நண்பர்களே. எனவே 2015ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டது. யோகா கலை நம்ம இந்தியாவில் தோன்றிய பழமையான ஒரு கலையாகும். யோகா பயிற்சி உடல், மனம் மற்றும் ஆன்மீக சிந்தனை போன்ற சிறந்த திறனை மனிதனுக்கு அளிக்கிறது நண்பர்களே. யோகா பயிற்சியினால் மனிதனின் மனம் ஒருமையாகிறது. இப்படிப்பட்ட தலைசிறந்த யோகா தினத்தை ஜூன் 21, 2015 இந்தியா மிகவும் கோலாகலமாக கொண்டாடியது. இதை நினைவு கூறும் வகையில் நினைவு நாணயமாக 10 ரூபாயில் இந்த யோகா நாணயத்தை அரசாங்கம் அச்சிட்டு மக்களுடைய பொது புழக்கத்திற்கு வெளியிட்டது நண்பர்களே. மேலும் 100 ரூபாய் புரூப்செட் நாணயமும் சேமிப்புக்கு உகந்த நாணயத்தையும் அரசாங்கம் வெளியிட்டது, புழக்கத்திற்கு இல்லாத நாணயத்தையும். இந்த நாணயம் பைமெட்டல் உலோகத்தால் ஆனது. நடுவிலே காப்பர் நிக்கலும் வெளிவட்டத்தில் நிக்கல் பிராஸும் ஆன கலவையால் ஆன நாணயம் இது. இதனுடைய எடை என்று பார்த்தால் 7.71 கிராம். இதன் சைஸ் 27 mm. இது சர்க்குலர் ஷேப் லைனேஜ். இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும், அசோக சின்னத்திற்கு கீழே சத்தியமே ஜெயந்தி இந்தியிலும், கீழே ரிப்பி சிம்பலுடன் 10 என்ற எண்ணும், பக்கவாட்டில் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் பாரத் என்று இந்தியிலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் மறுபுறம் ரிவர்ஸ் சைடு யோகாவின் லோகோவும், கீழே 21 ஜூன் என்றும், இதை சுற்றி யோகா ஃபார் ஹார்மோனி அண்ட் பீஸ் என்று ஆங்கிலத்திலும், இதுவே இந்தியிலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும். வெளிவட்டத்தில் நிக்கல் பிராஸ் வட்டத்தில் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா 2015 என்ற வருடமும், இதற்கு கீழே மின்ட் மார்க்கும் அச்சரிக்கப்பட்டிருக்கும். இந்த வருடம் 2025 நாணயம் கல்கத்தா மின்ட்டில் ரேர் நாணயமாக, அரிதான நாணயமாக வெளிவந்துள்ளது நண்பர்களே. சென்ற வருடம் 24 படி இதே கல்கத்தா மின்ட் காமன் கேட்டகரியில் இருந்தது. ஆனால் இந்த வருடம் ரேர் நாணயமாக, அரிதான நாணயமாக இதனுடைய மதிப்பு வந்துள்ளது நண்பர்களே. எனவே இதன் மதிப்பு என்று பார்த்தால் 30 ரூபாயிலிருந்து யுஎன் சேகந்தில் 600 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. பம்பாய் மின்ட்டில் எந்த மாற்றமும் இல்லை, காமன் கேட்டகரியில் தான் உள்ளது. இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் 15 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. ஹைதராபாத் மின்ட்டும் ஸ்கொயர் கேட்டகரியில் உள்ளது. எனவே இதன் மதிப்பு என்று பார்த்தால் 25 ரூபாயிலிருந்து யுஎன் சேகந்த 250 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. நொய்டா மின்ட், நொய்டா நாணயம் 2025 ஸ்கொயர் கேட்டகரியில் உள்ளது. இதுவே 2005 காமன் கேட்டகரியாக இருந்தது. சென்ற வருடம் காமன் கேட்டகரியாக இருந்தது. இதன் மதிப்பு என்று பார்த்தால் 25 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. இந்த 25ஆம் ஆண்டு கல்கத்தா மின்ட் ரேர் நாணயமாகவும், ஹைதராபாத் நொய்டா நாணயம் ஸ்கொயர் கேட்டகரியிலாகவும், பம்பாய் நாணயம் காமன் கேட்டகரியாகவும் உள்ளது. எல்லா வகையிலும் இந்த மாற்றம் உள்ளது நண்பர்களே. எனவே இந்த நாணயம் உங்கள் சேமிப்பில் கண்டிப்பாக இருக்கும் என நம்புகிறேன். எனவே இதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அறிய வேண்டும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நண்பர்களே. எனவே நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ் அண்ட் ஷேர் செய்யும். இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.